சவுக்கு சங்கரை நேர்காணல் செய்த நெட்ஃபிளிக்ஸ் தலைமை நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் முன் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் முன்ஜாமீனுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் கடந்த வாரம் டெல்லியில் இருந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தமிழ்நாடு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். இதனிடையே அவர் தாக்கல் செய்யப்பட்டிருந்த முன்ஜாமீன் மனு நீதிபதி சக்திவேல் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் முனியப்பராஜ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டதாகவும் அவரது முன்ஜாமீன் மனு காலாவதி ஆகிவிட்டது என்றும் தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஃபெலிக்ஸ் ஜெரால்டுவின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.